பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 122, இறைவார்த்தை 7. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை தேடி வந்திருக்கின்றோம். எனவே கடவுள் இந்த நாளிலே உங்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படுகிறபடியினால் உங்களை நாடி வந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரோடு நாம் இணைந்து இருப்போம். பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கவும், இந்த நாள் முழுவதும் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கவும், ஆண்டவர் தரக்கூடிய இந்த உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்குள் குடிகொள்ளும்படியாக நான் உங்களுக்காக மன்றாட போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அருமையான இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா இறை வார்த்தைகளுமே அருமையானதுதான். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக முறை நான் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசித்து இருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் அந்த உள்ளத்திற்குள் போகும் பொழுது அது ஒரு இனிப்பாக, ஒரு சுவையாக போவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டோடைய ஆண்டோடைய வார்த்தையை போல எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் பேச முடியாது. பாருங்கள், உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக என்றும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு செல்வந்தராக, ஒரு சீமாட்டியாக இந்த உலகத்திலே வாழ உங்களை அவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களின் கோட்டை என்றால் நமக்கு தெரியும், அந்த காலத்திலே அரசர்கள் தன்னுடைய நாட்டை சுற்றிலும் தன்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு கோட்டை சுவர் எழுப்பி இருப்பார்கள். நமக்கு தெரியும், எரிகோ கோட்டையை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றோம் யோசுவா புத்தகத்திலே. அதை யாரும் தாண்டி போக முடியாது, அது ஒரு பாதுகாப்பாய் இருப்பதற்கு. எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார். நீங்கள் ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் முதலாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் போடுவீர்கள். அப்படித்தானே அல்லது ஃபென்சிங் போட்டு இருப்பீர்கள். அப்பொழுதுதான் மற்றவர்கள் அதற்குள் கடந்து வர மாட்டார்கள், உங்களுடைய இடத்தை அபகரித்து விட மாட்டார்கள் என்பதில் நாம் மிகவும் தெளிவாக இருப்போம். அவ்வாறு போட்டுவிட்டால் நமக்குள் ஒரு அமைதி கடந்து வரும். எப்பா, என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு இருக்கின்றேன், என்னுடைய இடத்தை சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் போட்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு நிம்மதி, ஒரு அமைதியும் நமக்குள் இருக்கும். பாருங்கள், இது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அவருடைய நிலம், இந்த உலகம் அவருடையது. அவருடைய நிலத்தை நாம் பேராசை இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த கோட்டைக்குள், அந்த ஃபென்சிங்குக்குள் ஒரு அமைதி கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு அமைதி கடந்து வர வேண்டுமே என்றால், வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அமைதி கடந்து வர வேண்டுமே என்றால், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள் ஒரு அமைதி கடந்து வர வேண்டுமே என்றால், உங்களுடைய நண்பர்களின் நடுவில் அல்லது வேலை செய்த இடத்தில் ஒரு அமைதி கடந்து வர வேண்டுமே என்றால், அங்கு யார் இருக்க வேண்டும்? கடவுள் உள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அவருடைய கரத்தில் இருந்துதான் வருகிறதா என்பதை நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய சொந்த புத்தியில் மற்றவர்களை ஏமாற்றி நீங்கள் இடத்தை அபகரிக்கலாம். மற்றவரிடம் பணங்களை வாங்கி கொண்டும் திரும்ப கொடுக்காதபடி, மற்றவருடைய நகைகளை நீங்கள் வாங்கி கொண்டு அடகு வைத்துவிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதபடி பெருந்தன்மையோடு அலைந்து கொண்டு இருக்கலாம். கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார். மனம் திருந்துங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் நிலத்திலே நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய சித்தம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஆண்டோடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்காது. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் மாளிகையிலே
நல்வாழ்வு இருப்பதாக. உன் மாளிகை என்பது நீ அரசனுடைய ஒரு அரண்மனை என்று வைத்துக் கொள்வோம், அதைத்தான் பங்களா என்று சொல்லுவோம், அதைத்தான் ஒரு மாளிகை என்றே சொல்லுவோம். பாரு, ஒரு மாளிகை போல வீட்டை கட்டி இருக்கிறாளே என்று நாம் சொன்னது உண்டு. பெரிய வீடுகளை பார்க்கும் பொழுது அதை நினைத்து நாம் மிகவும் பிரமாணித்து நின்ற நாட்கள் உண்டு. பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும் பொழுது பிரமைப்போடு நாம் பார்த்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகின்றார், பாருங்கள், உன்னுடைய மாளிகையிலே நல்வாழ்வு இருக்க வேண்டும். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிவிட்டு, பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிவிட்டு எத்தனை பேர் அதில் வாழாமல் தற்கொலை செய்து இருக்கிறார்கள், எத்தனை பேர் மரித்து போய் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள். வரலாற்றை வாசித்து பாருங்கள். இந்த காலகட்டங்களிலும் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் அவர்கள் மரித்து போயிட்டார்கள். அன்பார்ந்தவர்களையும் ஒரு சகோதரனை பற்றி ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், ஒரு 10-15 கம்பெனிகள் அவருக்கு ஓடுகின்றது. அவர் திடீரென்று அவர் தற்கொலை செய்து கொண்டார். அப்பொழுது நான் அந்த நியூஸை நான் வாசித்த பொழுது அவர் சொல்லுகின்றார், அந்த நியூஸில் சொல்லப்பட்டு இருந்தது என்ன தெரியுமா? அவர் வாங்கிய கடத்தை விட அவரிடம் இருந்த நிலபுலன்களும் கம்பெனியுடைய மதிப்பும் 10 மடங்கு அதிகமாக இருந்ததாம். அப்படி என்றால் பாருங்கள், அவர் எதையாவது ஒரு கம்பெனியை விற்று அந்த கடத்தை அடைத்து விட்டு அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். ஏன் அவர் மரித்து போனார்? அவருக்குள் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, பொன்னும் பொருளும் இருந்தும் அவரிடம் நிம்மதி இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் நற்செய்தி 14:27, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களோடும் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதை ரோமியர் 12:18 சொல்லப்பட்டு இருக்கின்றார். முடியுமானால் உங்களால் மட்டுமல்ல மற்றவர்களோடும் சமாதானத்தோடு வாழுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஒருவருடைய வழிகள் ஆண்டவருக்கு மிகுந்த பாக்கியமுள்ளதாய் இருந்தால் அவருடைய எதிரிகளும் அவனோடு சமாதானமாய் இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வழியை ஆய்ந்தறிந்து பாருங்கள், இறை வார்த்தையின்படி ஆய்ந்தறிந்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கின்றேனாம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேனாம், என் ஆண்டவரை தேடி வருகின்றேனாம், என்னுடைய உள்ளம் என் ஆண்டவருக்காக ஏங்குகின்றதாம், என் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நடக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்குள் அந்த பரிசுத்தம் கடந்து வரும். எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டு இருக்கின்றது, எல்லோருடமும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள், பரிசுத்த தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மற்றவர்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி கொண்டு, மற்றவர்களுடைய நிலத்தையும் பணங்களையும் அபகரித்து கொண்டு, கடன் வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்காதபடி பெருந்தன்மையோடு நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தால் கடவுள் உங்களோடு எப்படி கடந்து வருவார்? நொடி பொழுதே எல்லாம் மாறி போய்விடும். எத்தனையோ பேருடைய இறப்பை பார்த்து இருக்கின்றோம். இந்த நாளிலே பணக்காரராக இருந்தவர்கள் ஏழ்மையாக மாற்றப்பட்டதை பார்த்து இருக்கின்றோம். தற்பெருமை, என்னிடம் பணம் இருக்கின்றது, வெளிநாட்டு கார் இருக்கின்றது என்று சொல்லி அலைந்து திரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவமானங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழாமல் போயிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மனம் திருந்துங்கள். எல்லாம் கடவுளிடம் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். நான் பணக்காரர்களை பற்றி நான் தவறாக பேசவில்லை. அந்த பணம் எப்படிப்பட்ட வழியில் வந்தது? உண்மையிலே நீங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதித்தீர்களாம். உங்களுடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலியை கொடுக்காமல் ஏமாற்றி இருந்தால் சாபம் கடந்து வரும், தரித்திரம் கடந்து வரும். அதை நான் கரெக்டாக கொடுத்திருக்கிறேனா என்றும் உங்களையே ஆய்ந்தறிந்து பாருங்கள். அப்பொழுதுதான் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆண்டோடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். வாசித்து பாருங்கள். எசையா 26வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். எசையா 26:3, அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியாய் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாரெல்லாம் கடவுளை தேடி வருகிறார்களோ அவர்களை, யாரெல்லாம் கடவுளை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அனைதினமும் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் வீட்டிலெல்லாம் குடும்ப ஜெபம் ஒலிக்கின்றதோ அவர்களுடைய அரமனைக்குள் அங்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வரும். இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டும்
ஆண்டவரிடம் நாம் சரணடைந்து இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கடந்து வர வேண்டும், எங்களுடைய வீட்டிற்குள்ளே அமைதி கடந்து வர வேண்டும், எங்களுடைய அரண்மனைக்குள்ளே நாங்கள் சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும், நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றிலும் சமாதானம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, முதலில் சமாதானம் எங்களுக்குள் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இந்த நேரத்திலே எவ்வளவோ மக்கள் சமாதானத்தை இழந்து போய் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். நான் எதற்காக வாழ வேண்டும், நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், இதுவரை நான் செய்த தவறுகளினால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போய் விட்டேனே, பழைய தவறுகள் எனது கண் முன்பாக வந்து இருக்கின்றதே, தீமை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றதே, சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்கின்றேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்து உமது திரு பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர்களை நீர் இரு கரம் விரித்து உமது மார்போடு அணைத்து அவர்களை தாளாட்டி சீராட்டி உமது வார்த்தைகளை கொடுத்து விசுவாசத்தை அதிகரிப்பீராக, நீதிமான்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஒருவேளை அவர்கள் யாரையாவது ஏமாற்றி இருக்கலாம், பொய் சொல்லி நிலத்தை அபகரித்து இருக்கலாம், ஆண்டவரே ஏமாற்றி வீடுகளை கட்டியிருக்கலாம், மாட மாளிகளை கட்டி அதில் வாழ்ந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் உமது கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் அவர்களை கழுவும்படியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டும் என் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நேரத்திலே பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், எல்லாருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக. அன்பினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் தாங்கிக் கொள்வீராக. கண்ணீரோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சமாதானம் இல்லையே, என்னுடைய நிம்மதி இல்லையே, எல்லாம் போய்விட்டதே என்று உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீரை அவர்களுக்கு புகலிடமாக இருப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.